ஒரு பொருளை விலை மதிப்பிடும்போது நமது தகுதிக்கேற்றவாறே நாம் விலை கூறுகிறோம். அந்த பொருளின் விலை எதுவாக இருந்தாலும் நமது தகுதி, பணத்தின் அளவு ஆகியவற்றிற்கு மேலாக அதனை நாம் நிர்ணயம் செய்வதில்லை. இதற்கு ஒரு கதை உண்டு. ஒரு பணக்காரன் தனது வைர மோதிரத்தை வேலைக்காரனிடம் கொடுத்து பல பேரிடம் சென்று விலை கேட்டு வரச் சொன்னான். இந்தா சின்னசாமி, இந்த வைர மோதிரத்தை எடுத்துட்டு கடைக்கு போ. கடைக்காரன் எல்லார்கிட்டையும் காட்டு. யார் யார் என்ன மதிப்பு சொல்கிறாங்களோ அதை வந்து என்கிட்ட சொல்லு. யார் கொடுத்ததுன்னு யாராவது கேட்டா நான் கொடுத்தேன்னு சொல்லாத, வேற எங்கேயோ கிடைச்சதுன்னு சொல்லு. முதல்ல காய்கறிக்காரன் மாணிக்கத்துக்கிட்ட போ. அவன் என்ன வேலை சொல்கிறான்னு கேட்டுட்டு வா. அண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? இந்த மோதிரம் கிடைச்சது, உங்ககிட்ட கொடுத்து மதிப்பு போடலான்னு வந்தேனே. எங்கேயா கிடைச்சது இது? இங்க தான் கிடைச்சது. இதை பார்த்தா டூப்ளிகேட் மாதிரி தெரியுது. சொல்றத கேளியா, இது ரோல்டு கோல்டு தான். இதுக்கு எவ்வளவு தரலான்னா? என்னப்பா உனக்கு என்ன வேணும்? நான் முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேண்ணே. காய்கறி விற்கும் மாணிக்கத்தை பொறுத்தவரை அதன் விலை 5 கிலோ கத்தரிக்காய் தான். ஏன்பா, இதுக்கு வெறும் 5 கிலோ கத்திரிக்காய் தான் வருமா? இந்த தக்காளி, கோஸ் எல்லாம் வராதா? ஓஹோ, நீ இதை கொடுத்தாலே நான் என்கிட்ட உள்ள எல்லா ஐட்டத்தையும் கொடுத்துடணுமா? போயா போ. 5 கிலோ கத்திரிக்காய் மட்டும்தான் தருவேன். வேணும்னா எடுத்துக்க, இல்ல நான் இடத்த காலி பண்ணு. நீ மோதிரத்தை கொடுத்துருப்பா, நான் வீட்டுக்கு போய் வந்து சொல்றேன். ஐயா. என்னவா? இது வெறும் கில்ட்டு 50 ரூபாய் தான் வேலை போறேன்னு சொல்றான். பின்ன என்ன தருவானா? வெறும் 5 கிலோ கத்திரிக்காய் தரேன்னு சொல்றான். மேற்படி ஒரு பைசா கூட தரமாட்டானா. அவ்வளவுதான் காய்கறிக்காரனுடைய விலையா? ஒன்று பண்ணு, துணி கடைக்காரன் பச்சையப்பன்ல, அவன் நல்ல வேலை சொல்லுவான். அவன் எவ்வளவு தருவான்னு கேட்டுட்டு வா. சரிங்க ஐயா. ஐயா வணக்கம். ஓஹோ, நீயா? என்னையா, வர திருவிழாக்காக துணி வாங்க வந்தியா? என்ன வேணுமோ எடுத்துக்க, ஆனால் கடன் மட்டும் கேட்காத. ரொம்ப குறைஞ்ச விலையில தரேன். அப்புறம் என்ன சமாச்சாரம்? ஐயா இதை கொஞ்சம் பாருங்க. ஐயா, இதுக்கு கொஞ்சம் காசு கிடைச்சா உங்ககிட்ட இருந்து துணி வாங்குறதுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். ஒரு 500 ரூபாய் தரேன். என்ன, 500 ரூபாய் தானா? இதில் உள்ள கல்லை பாருங்க ஐயா, எப்படி ஜொலிக்குதுன்னு. இதை விட விலை கூட போகும். பாருவா, இந்த தங்கம் நல்ல தங்கம் இல்லை, பாலிஷ் தான் போட்டிருக்காங்க. கல்லும் நல்ல கல் இல்லை. வேணும்னா ஒரு 10 ரூபா மேலே போட்டு தரேன், வாங்கிக்க. ஐயா திருப்பி கொடுங்க, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு திரும்ப வரேன். இந்த பட்டா சரியா இருக்கு, திங்கக்கிழமை கொண்டு வாங்க, பதிவு பண்ணிடலாம். என்ன சின்னசாமி, என்ன சொன்னான் துணிக்காரன்? 500 ரூபாய், அதுக்கு மேலே ஒரு 10 ரூபாய் தரேன்னு சொன்னான் ஐயா. ஓ அப்படியா? அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் காசு இருக்கு போல இருக்கு. சரி, இப்போ ஒன்று பண்ணு, இதை தங்க ஆசாரி கோபாலங்கிட்ட எடுத்துகிட்டு போ. நான் கொடுத்தேன்னு அவங்ககிட்ட சொல்லு. அவர் என்ன வேலை கொடுப்பாருன்னு கேளு. சரிங்க ஐயா. நீங்கள் இப்போ போங்க, திங்கக்கிழமை வரும்போது சாட்சிக்கு 2-3 பேரை கூட்டிகிட்டு வாங்க. இந்த பார்ப்பா, நான் இதுக்கு ஒரு 1,50,000 ரூபாய் வரைக்கும் தர முடியும். இதைப் போலவே
உலகத்தில் உண்மையான வைரத்தை சரியாக எடை போடுவது ஒரு சிலரே. பூமியிலே காலம் காலமாக வரும் அவதார புருஷர்களையும் இதேபோல அடையாளம் காண்பது வெகு சிலரே. உயர்ந்த நிலையிலுள்ள சாதகர்கள் மட்டுமே கடவுளின் அவதாரத்தை அறிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விடைகளை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அழகாக கதைகள் மூலம் விளக்குகிறார். சூத்திரங்களாகவும் பாடல்களாகவும் சொல்லாமல் தினமும் நமது அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்ச்சிகளை கொண்ட கதைகள் மூலம் கூறுகிறார். இது கேட்பவர்களின் மனத்தில் நேரிடையாக பதிந்து அவர்கள் அக்கருத்தை எளிதில் புரிந்து கொள்ள முடிகிறது. உயர்ந்த சாஸ்திரங்கள், பெரிய மனிதர்களின் வாழ்க்கை ஆகியவற்றிலிருந்து நாம் பெறும் படிப்பினையையும் இந்த எளிய கதைகள் மூலம் எளிதாக பெற முடிகிறது. ஸ்ரீகாளி தயவாசன் எங்கள் ஸ்ரீராமகிருஷ்ணன் அவள் நேசன். ஸ்ரீகாளி தயவாசன் எங்கள் ஸ்ரீராமகிருஷ்ணன்